ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்சஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் என்ன ஆச்சு அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். இன்றைக்கி நிஃப்டி 50 -144 பாயிண்ட்டு கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. நம்ம லாஸ்ட்டு சண்டே என்ன சொல்லியிருந்தோம், கேப் அப் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் 3 சினாரியோ சொல்லியிருந்தேன். அதில் 3வது சினாரியோ தான் மார்க்கெட்டில் நடந்தது. ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நான் எனக்கு ஒரு டவுட் இருக்குன்னு சொன்னேன். ஏன்னா ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடியே மார்க்கெட் எல்லா இண்டெக்ஸஸுமே 1.5% மேலே முடிஞ்சிருக்கு. ஸோ அந்த ரிசல்ட்டுக்கான இம்பேக்ட் வந்து மார்க்கெட்டில் இன்றைக்கே வெள்ளிக்கிழமையே கொடுத்துடுச்சு. ஸோ ரிப்போர்ட்டு நல்லா வந்தாலும் மார்க்கெட் பெருசாக அதை எடுத்துக்குமா அப்படின்றது தெரியல. அதே நேரத்தில் வேர்ல்டு கியூஸ், குளோபல் டென்ஷன், பிரெண்ட் க்ரூட் ஆயில் இது எல்லாமே டிசைட் பண்ணும். நம்ம ரிசல்ட்டு மட்டும் மார்க்கெட்டு அதை வச்சு பேஸ் பண்ணால் அதை வச்சு மட்டும் ட்ரேட் ஆகாது அப்படின்னு சொன்னேன். அது பல பேர் என்கிட்ட சண்டை கூட போட்டிங்க. பட் மார்க்கெட்டோட டைமென்ஷன் அதுக்கு தான் சொல்கிறேன். நம்மளோட ரிசல்ட்டை பேஸ் பண்ணி மட்டும் மார்க்கெட் நடக்காது அப்படின்னு தான் நான் பல தடவை சொல்கிறேன். நம்மளோட மார்க்கெட் இது எல்லாம் சேர்ந்த கலவையாக தான் ட்ரேட் ஆகும். ஐசிசி பேங்க் நல்ல ரிசல்ட்டு நம்ம பார்த்தோம். அவன் இண்டிவிஜுவலாக நல்லா தான் ஏறி முடிஞ்சிருக்கான். இண்டிவிஜுவலாக பார்த்தா அது நல்லா தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டு சரியில்லைன்னு சொன்னேன், அவன் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கான். ஆக்சிஸ் பேங்க் ரிசல்ட்டு சரியில்லைன்னு அவனும் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கான். கோட்டாக் சரியில்லைன்னு அவனும் மைனஸில் தான் முடிஞ்சிருக்கான். ரிலையன்ஸு நல்லா தான் கொடுத்துருந்தான், ஆனால் அவன் பெரிய லெவலில் மைனஸில் இல்லை. -3 பாயிண்ட்டோ 4 பாயிண்ட்டோ தான் இருக்கான். ஸோ இந்த கலவைகளை விட பெரிய பிரச்சனை குளோபல் டென்ஷன் தான். பிரெண்ட் க்ரூட் ஆயில் நான் இதையும் சொன்னேன், $88 முடிஞ்சிருக்கு வெள்ளிக்கிழமை. மண்டே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இது 90 போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னேன்னா அது பாருங்கள் 91.41 இன்றைக்கி காலையில் அது போன ஹை. அப்புறம் எப்படி நமக்கு கேப் அப் கிடைக்கும் அப்படின்றத நான் இதுக்காக தான் சொன்னேன். பட் அட்லீஸ்ட் ஒரு 30% கேப் அப் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சேன். ஆனால் அவன் 100% கேப் டவுனில் தான் வந்தான். 144 பாயிண்ட்டு கேப் டவுன். இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க, மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும் அப்படின்றது. பட் எனக்கு லைட்டாக தட்டுச்சு மூளையில், கேப் டவுனுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் நான் அந்த 3வது சினாரியோ கண்டிப்பாக சொன்னேன். ஏன்னா நம்ம மார்க்கெட்டில் எவ்வளோ வருஷமாக இருக்கும், இப்படி எவ்வளவோ நல்ல Q1 ரிசல்ட்டெல்லாம் வந்திருக்கும் போதே மார்க்கெட் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. நான் இது எத்தனை வாட்டியாக பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த 3வது சினாரியோ நான் சொன்னேன். ஓகேங்களா. பெரும்பாலான மக்கள் கேப் அப் தான் வரும்னு நினச்சாங்க. ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சிருந்தேன். இதில் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க கால் சைடில். அவங்க எல்லாருமே இன்றைக்கி லாஸ் தான் புக் பண்ணியிருக்காங்க. எல்லோரும் சொல்லியிருந்தாங்க, சார் நீங்கள் சொன்ன மாதிரி 3வது சினாரியோ தான் சார் நடந்திருக்கு, மார்க்கெட் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம இந்தியாவுக்குள்ளே வரக்கூடிய நியூஸஸ்க்கெல்லாம் மார்க்கெட்டு துளி கூட செட்டப் பண்ணல. மற்ற கண்ட்ரியில் நடக்கக்கூடிய எல்லா விதமான இம்பேக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம மார்க்கெட் ட்ரேட் ஆகுது. நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம ரிலையன்ஸு நல்ல ரிசல்ட்டு வந்திருக்கு, ஐசிசி பேங்க் நல்ல ரிசல்ட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தோம். அப்படி இருக்கும்போது மார்க்கெட் ஏன் கேப் அப் ஆகாமல் கேப் டவுன் ஆச்சு? அதுதான் அங்கே 144 பாயிண்ட்டு டவுனு. அதுக்கப்புறம் 24,150 வரைக்கும் மார்க்கெட் கீழே போயிட்டு அங்கேருந்து வேகமாக மேலே வந்தது. அகைன் மார்க்கெட்டு 24,200க்கு மேலே க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கான். 24,238 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே என்ன நடந்திருக்கு, 24,150 அங்கே பையிங் ப்ரெஷர் வந்திருக்கு. அதாவது ஷார்ட் செல்லிங் பண்ணவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அது வரையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டியூஷனோ இல்லை ரீட்டைலர்ஸோ யாராவது கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் அங்கே பை பண்ணியிருப்பாங்க. அதுவும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து நான் அந்த நேரத்தில் 24,150 வரும்போது மார்க்கெட்டில் நான் பிரெண்ட் க்ரூட் ஆயிலை செக் பண்ணும்போது அது 87 இந்த ரேஞ்சிலே இருந்தது. 87, 50 இல்லை 70 இருந்தது. ஏன்னா 91லேருந்து 87 வரும்போது மார்க்கெட் அது வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரி நான் திங்க் பண்ணேன். பட் ரியல் காரணம் வந்து ஷார்ட் கவரிங் ரேலி. அதை தான் இங்கே சொல்லி ஆகணும். ஏன்னா இப்போது ஷார்ட் செல்லிங் பண்ணவங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணி தானே ஆகணும். அப்போ அதை ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது மார்க்கெட் கண்டிப்பாக இந்த மாதிரி போனால் அது ஷார்ட் கவரிங் ரேலியாக மட்டும்தான் இருக்கும்.
அதனால் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போது இவ்வளோ கலவரம் நடந்தது. இந்த கலவரத்துக்கு பின்னாடி எதிராக இருந்ததுன்னா இதுதான் இருந்தது. ஏன்னா மார்க்கெட் அப்படின்றது நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நடக்கக்கூடிய Q1 ரிசல்ட்டை மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகாது. குளோபல் ஃபேக்டர், க்ரூட் ஆயில், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், FII ஃப்ளோ, கரன்சி மூமெண்ட்டு, பாண்ட் ஈல்டு, ஏஷியன் மார்க்கெட்டு, US ஃபியூச்சர்ஸ், இது எல்லாம் சேர்ந்த கலவை தான் நம்ம மார்க்கெட். அப்போ இன்றைக்கி கேப் டவுன் வர்றதுக்கு காரணம் என்ன? மிடில் ஈஸ்ட் டென்ஷன், பிரண்ட் க்ரூட் ஆயில் விலை உயர்வு, அமெரிக்கா ஈரான் இடையிலான பதட்டம் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. நம்மளே பார்த்தோம் டிவியில் சனி ஞாயிறில் லான்ச்சஸை விட்டு அடிச்சிக்கிட்டு இருந்தாங்க. இதன் விளைவாக தான் பிரண்ட் க்ரூட் ஆயில் வந்து $91.41 இன்றைக்கி வர்த்தகம் ட்ரேட் ஆச்சு. இந்தியா என்ன பண்ணும்? இந்தியா நம்ம இதை வந்து இறக்குமதி பண்ணுறோம். அப்போ நமக்கு ஆயில் இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் வரும், ருப்பி பலவீனமாகும், FIS வந்து கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க, செல் தான் பண்ணுவாங்க. இந்த 3 காரணங்கள் தான் இன்றைக்கி ஈக்விட்டிலையும் இண்டெக்ஸஸ்லேயும் லாஸஸாக வர்றதுக்கான காரணம். கேப் டவுன் வந்ததுக்கு இதுதான் காரணம். நீங்கள் நம்ம மார்க்கெட் இல்லை, காலையில் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே பார்த்தாலும் ஏஷியன் மார்க்கெட், ஜாப்பனீஸ் மார்க்கெட், சவுத் கொரியா மார்க்கெட், அப்புறம் US ஃபியூச்சர்ஸ் எதை பார்த்தாலுமே எல்லாமே ரெட்டாக தான் இருந்திருக்கும். அப்போ இந்த குளோபல் இந்த சென்டிமெண்ட் நெகட்டிவாக இருக்கும்போது நம்ம மார்க்கெட் பாசிட்டிவாக Q1 ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை இண்டெக்ஸஸில். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்தா ICICI பேங்க் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, அந்த ரிலையன்ஸ் நல்லா இருக்குன்னு பார்த்தேன், அவன் 4 பாயிண்ட் மைனஸில் முடிஞ்சிருக்கான். இதுதான் காரணம். ஓகேங்களா? நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, ரிசல்ட்டு நல்லா வந்திருக்கு, ஆனால் மார்க்கெட்டு பேங்க் நிஃப்டி ஏறவே இல்லை அப்படின்லாம் சொல்கிறோம்ல. பேங்க் நிஃப்டியில் ICICI பேங்க் மட்டும்தாங்க நல்லா இன்றைக்கி ரிசல்ட்டு. HDFC, கோட்டாக் பேங்க்கு, அதில் இருக்க மற்ற பேங்க்கும் தானே ஏறணும். அப்படி மற்ற பேங்க் செக்டரும் ஏறினா தானே ஓரளவுக்கு மேலே வரும். ICICI ஒருத்தன் மட்டும் ஏறுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் அங்கே தப்பாக இருக்குது. ICICI மட்டும்தான் பேங்க் நிஃப்டியில் ஏறி இருக்கான். அதனால தான் பேங்க் நிஃப்டியே இன்றைக்கி பெரிய லெவலில் விழுந்திருக்கு. இதுதான் காரணம். மகேந்திரா பேங்க் கூட, கோட்டாக் மகேந்திராவும் பெரிய லெவலில் தான் விழுந்திருக்கு. அதாவது முதலீட்டாளர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அதில் வந்து Q1 ரிசல்ட் வரல. மார்ஜின் ப்ரெஷர், அந்த மார்ஜின் ப்ரெஷர் பலவீனமாக இருக்கிறதுனால தான் முதலீட்டாளர்கள் இங்கே ஏமாற்றப்பட்டு எல்லாருமே செல் பண்ணுறாங்க. பேங்க் நிஃப்டியில் அதிகமாக இருக்கிற வெயிட்டேஜ் HDFC, ICICI, இந்த கோட்டாக்கு இதுதான். ICICI ஒருத்தன் மட்டும் ஏறினா பேங்க் நிஃப்டி ஏறுமா அப்படின்னு கேட்டால் ஏறாது. பட் ICICI ரிப்போர்ட் நல்லா தான் இருக்குது. இவன் ஒருத்தன் ஏறினாலும் பேங்க் நிஃப்டி அப்படியே தூக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அதுதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நடந்திருக்கு. ஸோ பெரிய பெரிய ஹெவி வெயிட்ஸ் எல்லாம் பேங்க் நிஃப்டியில் இருக்குது. அதனால் மார்க்கெட் இது கீழே கொண்டு வந்திருக்கு. பேங்க் நிஃப்டி கீழே வந்தாவே நம்ம மார்க்கெட் கீழே தான் வரும். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி பாருங்கள் 576 பாயிண்ட் டவுனு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் இதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? மார்க்கெட்டில் ஒரு பெரிய லெவல் போகிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. என்ன தான் Q1 ரிசல்ட்டு நல்லா வந்தாலும் குளோபல் கியூ சரியில்லை. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் பரபரப்பாக இருக்குது. பரபரப்பாக இருக்கிறத விட 2 நாடு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். க்ரூட் ஆயில் அதனால் உயருது. நமக்கு பிரச்சனையே க்ரூட் ஆயில் தான். அதனால நம்ம மார்க்கெட் கேப் அப் வரல, கேப் டவுனாக மாறிடுச்சு. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. சுற்றி பார்த்தா இதுதான். அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இன்றைக்கி வந்து நம்ம இந்தியா விக்ஸ் வந்து 2% குறைஞ்சிருக்கு. 1.5% குறைஞ்சிருக்கு. அதாவது மார்க்கெட்டில் ஃபியர் இல்லை அப்படின்றது இங்கே கிளியராக தெரியுது. ஃபியர் குறையும் போது அந்த இடத்துல செல்லர்களுக்கு வேலை இல்லை, செல்லரோட பவரும் குறையும். ஓகேங்களா? அதனால தான் இன்ட்ராடேயில் இந்த 24,150 வந்ததுக்கப்புறம் ஒரு ரெக்கவரி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே எனக்கு தோணுது. என்ன தான் ஷார்ட் செல்லிங் பண்ணாலும் அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ணி தானே ஆகணும். அவங்க எல்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணும்போது மார்க்கெட் மேலே போய் தானே ஆகணும். அதுதான் இந்த 24,150 நடந்திருக்கு. அது மட்டும் இல்லை, 24,150 இப்போ ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாகவும் மாறி இருக்குது. ஓகேங்களா? இன்னமும் அந்த ஈரான் அமெரிக்கா பிரச்சனை ஓஞ்சிலிச்சா அப்படின்னு கேட்டால் அது இன்னமும் அப்படியே தான் இருக்குது. அப்போது இந்த பிரண்ட் க்ரூட் ஆயில் என்ன ஆகும்? பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகுமா? 91.41 இன்றைக்கான ஹை. அதை மறுபடியும் அதுக்கு மேலே போகுமா அப்படின்னு கேட்டால் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. குறைஞ்சா நமக்கு கேப் அப் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட்டில் நான் பல தடவை சொல்கிறேன், க்ரூட் ஆயில் தாங்க நம்ம மார்க்கெட்டை டிசைட் பண்ணுது, கேப் அப்பா கேப் டவுனா அப்படின்றது. ஸோ இந்தியா விக்ஸும் குறைஞ்சிருக்கு. ஸோ ஃபியர் இல்லை மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட் நல்ல ரிசல்ட் மட்டும் கொடுத்தா போதாது, அதுக்கேற்ற மாதிரி குளோபல் கியூஸும் இருக்கணும், க்ரூட் ஆயில் விலையும் இருக்கணும்,
ஜியோ பொலிட்டிக்கலும் குறைஞ்சிருக்கணும், கரன்சி மூமெண்ட்டும் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருந்தால், Q1 ரிசல்ட் ஃபஸ்ட் கிளாஸாக இருந்தால் கண்டிப்பாக நிஃப்டி 50, சென்செக்ஸு, பேங்க் நிஃப்டி எல்லாமே பெரிய லெவலில் ஏறி இருக்கும். ஆனால் வந்த ரிசல்ட்டு ஒன்று தான் பேங்க் நிஃப்டியில் ஃபஸ்ட் கிளாஸாக வந்தது, ஐசிசி பேங்க். மற்றது எல்லாமே வேஸ்ட்டு. அதே மாதிரி ரிலையன்ஸ் மட்டும்தான் நல்லா வந்தது, மற்றதெல்லாம் வேஸ்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது மற்றதெல்லாம் நமக்கு அகைன்ஸ்டாக இருக்கும்போது மார்க்கெட் கேப் அப் வரலை. இதுதான் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட். ஓகேங்களா? இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நாங்கள் ஒரு 5 கால் பண்ணிட்டோம். 5 கால் பண்ணதில் ப்ராஃபிட்டபிள் தான், பெரிய லெவல் ப்ராஃபிட் இல்லை. நான் ஒரு 1800 ரூபா தான் பண்ணேன். அதில் ப்ரோக்கரேஜ் எல்லாம் போனால் கூட ஒரு 1000 ரூபா தான் கைக்கு கிடைக்கும். இன்றைக்கி மார்க்கெட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் பாருங்கள், ஒரு கேப் டவுன் வந்தது. 24,240 வரையும் போனால், 40 இல்லை, 24,260 வரையும் போயிட்டு அப்படியே இறங்குச்சு. அதுக்கப்புறம் 24,050, அந்த 24,250க்கும் 24,156 இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ட்ராவல் ஆச்சு. அதுக்கப்புறம் அந்த 132 வரையும் வந்தான்னு நினைக்கிறேன். 135 வந்துட்டு அங்கேருந்து ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி வந்தது. அதுவும் அதே லெவல் 24,240 வரையும் தான் போச்சு. மார்க்கெட் அங்கேயே நின்று போச்சு. ஸோ மார்க்கெட் அவன் கேப் அப் ஆனது 144 பாயிண்ட்டு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அந்த 144 கேப் டவுனில் எவ்வளோ பாயிண்ட்டு எரேஸ் பண்ணியிருக்கு? இதில் ஒரு 5, ஒரு 49 பாயிண்ட்டு தான் எரேஸ் பண்ணியிருக்கு. மார்க்கெட் இன்றைக்கி 95 பாயிண்ட்டு டவுனில் தான் முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸ் 442 பாயிண்ட்டு டவுனில் முடிஞ்சிருக்கு. மற்ற இண்டெக்ஸஸ் எல்லாம் பார்த்தா பேங்க் நிஃப்டி 576, ஃபின் நிஃப்டி 328, பேங்க் எக்ஸ் 509. இதில் மிட் கேப் நிஃப்டியும் நிஃப்டி நெக்ஸ்ட் 50யும் ஓரளவுக்கு பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கானுங்க. இவன் 64 முடிஞ்சிருக்கான் மிட் கேப் நிஃப்டி. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 631. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட் எப்படி இருக்கும்? இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ண முடியல. ஒரு 1000 ரூபா தான் என்னால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சுது, ப்ரோக்கரேஜெலாம் மைனஸ் பண்ணி. சென்செக்ஸில் ஒரு கால் கொடுத்துருந்தேன். இந்த கால் தான் கொடுத்தேன் 9:45. ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி பாட்டத்தில் எனக்கு தோணுச்சு, அங்கே கொடுத்தேன். அது போச்சு. இதில் ஒரு 1200 ரூபா ப்ராஃபிட் பண்ணாங்க என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில். அவ்வளோதான், இது ஒன்று தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட்டு 77,366 வரையும் வந்துட்டு மறுபடியும் அதே 77,717. இன்றைக்கி மார்க்கெட் பெரிய மொமெண்டம் போல் அந்த கேப் டவுன் வந்தது. அந்த கேப் டவுனையே அப்படியே சஸ்டெயின் பண்ணி மார்க்கெட்டை இன்றைக்கி முடிச்சிட்டாங்க. இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட். நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ வேர்ல்டு மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகுது அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற FTSE, ஏன்னா டவ் 30, S&P, நாஸ்டாக்லாம் இனிமேல் தான் ட்ரேட் ஆகணும், அதனால் விட்டுருவோம். FTSE வந்து 18 பாயிண்ட் மைனஸு, CAC 40 40 ட்ரேட் ஆகுது, ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. டேக்ஸ் 101 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. நிக்கி வந்து 2694. இன்றைக்கி இது ஓப்பன் ஆச்சா? அன்றைக்கி வெள்ளிக்கிழமையோட ரேஞ்சஸ்லேயே இருக்க மாதிரி இருக்குது. ஹாங்சங் வந்து 580 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஷாங்காய் வந்து 32 பாயிண்ட் ப்ளஸ்ஸு. நம்ம NSE நிஃப்டி 96னே சொல்லலாம். BSE சென்செக்ஸ் 442, 43னே சொல்லலாம். ஜஸ்ட்டு ஒரு 0.7 தான் கம்மி. STI வந்து 10 பாயிண்ட் மைனஸு. காஸ்பி 304. இந்த காஸ்பி ரெகுலராக விழுந்துக்கிட்டு இருக்காங்க, 5% கிட்ட. US டாலர் லிட்டில் பிட் ஏறி இருக்குது. நம்ம கோல்டு, நம்ம USD INR மறுபடியும் அப்ரிசியேஷன் ஆகிடுச்சு. 96.45 இருக்குது. ஓகேங்களா? ஆனால் இன்றைக்கி போன ஹைட்டு வந்து ஹை வந்து 96,525 வரையும் போயிருக்கான். ஸோ அது அங்கேயே இது எப்படியோ $100 தொடும் தான் தோணுது. கோல்டு லிட்டில் பிட் ஏறி இருக்குது, சில்வர் லிட்டில் பிட் ஏறி இருக்குது, காப்பர் லைட்டாக ஏறி இருக்குது, க்ரூட் ஆயில் இது $81 கிட்ட வந்துடுச்சு. இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தா 102 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. மணி இப்போ 6 ஆக போகுது. நாஸ்டாக் ஃபியூச்சர் எவ்வளோ ட்ரேட் ஆகுது? 233. ஏன் இவங்கெல்லாம் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சா இவன் தான் காரணம். இவன் 91.41 இருந்து 87 வந்துருக்கான். ஸோ இது குறைஞ்சிதுன்னா அப்படியே மைல்டாக ஏறும். ஆனால் US மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இவன் கண்டிப்பாக பெரிய லெவலில் குறைய தான் செய்வான் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இப்போ நடக்கிற நம்ம SGX நிஃப்டியை செக் பண்ணால் அவன் இன்னமும் 10 பாயிண்ட் மைனஸில் தான் இருக்கான். 24,272 ட்ரேட் ஆகுது. நம்மளது 24,238 முடிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது US மார்க்கெட்டு
அது ஓப்பன் ஆகி அது ட்ரேட் ஆகி பிரெண்ட் க்ரூட் ஆயிலும் விலை குறைஞ்சிருந்தா நம்ம மார்க்கெட் ஒரு கேப் அப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? மற்றபடி யூஎஸ் மார்க்கெட் இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடியணும். நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம வழக்கம் போல் சொல்லிவிடுவோம். இது வந்து சென்செக்ஸு ரியல் க்ளோசிங் 77,717, வெயிட்டட் ஆவரேஜில் 77,708ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 78,010, அதை உடச்சிதுன்னா 78,186, அதுக்கும் மேலே போச்சுன்னா 78,650. இந்த 3 ரெசிஸ்டன்ட் போதும் சென்செக்ஸில். இதுவே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 77,366, அதையும் உடைக்குது அப்படின்னா 77,027, அதுக்கும் கீழே மார்க்கெட் போகுதுன்னா 76,671. இந்த 3 போதும். இல்லை 4ஆவதும் வருது அப்படின்னா 76,306. இந்த 4 சப்போர்ட் லெவல் நாளைக்கு சென்செக்ஸில் இன்ட்ராடே லெவல்ஸை ஆக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் மற்றதெல்லாம் பார்க்காதீங்க, இந்த 4 மட்டும் பாருங்கள். மற்ற இதெல்லாம் வேண்டாம், கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஏன்னா சில பேர் கேட்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். இந்த 4 சப்போர்ட் மட்டும் போதும் இன்ட்ராடே லெவல்ஸ். நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50 வந்தால் இன்றைக்கி ரியல் க்ளோசிங் வந்து 24,239, வெயிட்டட் ஆவரேஜ் க்ளோசிங் 24,238. ஒரு கேப் அப் ஓப்பனிங் நாளைக்கு கிடைக்குது அப்படின்னா 24,287 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அந்த ரெசிஸ்டண்ட்டை ஸ்ட்ராங்காக உடைச்சா 24,345. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 24,350. இதை உடச்சி மார்க்கெட் ஒரு புல்லிஷ் கேண்டில் வரணும். வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே போகும். அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட் 24,400. அதுக்கும் மேலே இருக்குதுன்னா 24,468. அவ்வளோலாம் போகாது. போனால் இந்த 24,350 வரையும் போகலாம். இல்லை ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்குது அப்படின்னா 24,156 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 24,088 செகண்ட் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் 24,034 தேர்ட் சப்போர்ட். இந்த 3 நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக நிஃப்டி 50ல் இருக்கும். நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரி வேறு இருக்குது. ஸோ கண்டிப்பாக வெலாட்டிலிட்டி இருக்கும். பட் வெலாட்டிலிட்டி இண்டெக்ஸில் பார்த்தா விக்ஸு பதட்டமே இல்லாமல் நார்மலாக இருக்குது. ஸோ பெரிய லெவலில் இருக்காது அப்படின்ற மாதிரி தோணுது. நம்ம எது இருந்தாலும் மார்க்கெட்டோட கண்டிஷனை பார்த்துட்டு மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இங்கே ஒரு டிஸ்க்ளைமர். இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த ரெட்டு, இந்த ப்ளூ, இந்த க்ரீன்லாம் ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. இது ஒரு டிஸ்க்ளைமர். பட் இந்த லைனை பேஸ் பண்ணி இன்றைக்கும் ட்ரேட் எடுத்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. காலையில் நிஃப்டி 50ல் அந்த 24,167 தான் அவன் இருந்தான். ரொம்ப நேரமாக அங்கேயே தான் ட்ராவல் ஆகியிருந்தான். அங்கேயே ரேஞ்சு ஒரு 45 பாயிண்ட்டுக்கு ஏறிக்கிட்டோம் இறங்கிட்டோம் இருந்தான். அங்கே பல பேர் ப்ராஃபிட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருக்கீங்க. பட் அதை மட்டும் நம்பி ட்ரேட் பண்ணாதீங்க. நான் அதை தான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த லைன்ஸ் வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக நாங்கள் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டபிளாக தான் முடித்தேன். ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட்டபிள். ப்ரோக்கரேஜ் எல்லாம் கழிச்சிட்டா 1000 ரூபா வரும். ஏன்னா 1800 தான் பண்ணதே மொத்தமே. அதனால் நீங்கள் யாராவது ப்ராஃபிட் பண்ணியிருந்தால் யூடியூப் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 வீக்லி எக்ஸ்பைரியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.